இவங்க வந்து என்னாதான் பேசணும்னு நினைக்கிறாங்க. சும்மாவே டிவி கேஸ்லேருந்து வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. வாய திறந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வாய திறந்தாங்க அப்படின்னம்னா தப்பு தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போதே வந்துட்டு ஒரு அமைச்சரை எல்லாருமே ட்ரோல் பண்ணி பேசினாங்க. என்னோட லாங்குவேஜ் இப்படிதான், நான் இப்படிதான் பேசுவேன், யாருக்காகவும் என்னை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதுக்குள்ளேயும் இந்த அம்மாவும் வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்னம்னா என்னத்த சொல்ல. இந்த ஜனநாயக பேரவையில் எனது கன்னி பேச்சை தொடங்குகிறேன். மன்றத்தில் எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க ஜனநாயகம், வளர்க தளபதி புகழ், வெல்லட்டும் மக்கள் நலன். தமிழ் வணக்கம். அதாவதுங்க, முதலமைச்சரை வந்து எப்படி வாழ்த்தி பேசணும் அப்படின்னு ஒரு 3 லைனை வந்து நல்லா மைண்ட்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க போல. பெண்களோட மனசுல வந்துட்டு ஒரு அழகிய தமிழ் மகனா இருக்காரு. பெண்களோட பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சு அப்படின்னம்னா அவர் வந்துட்டு பீஸ்ட் மோடுக்கே போயிடுவாரு. அதே மாதிரி பெண்களை சீண்டுபவர்களுக்கு வந்துட்டு ஒரு வேட்டைக்காரனா இருப்பாரு அப்படின்னு சொல்லி படப்பேர் எல்லாத்தையுமே சூப்பரா பேசிட்டாங்க. கடைசியில முடிக்கிறப்ப மன்மத நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மன்மதன் அப்படின்றது வந்து நடிகர் சிம்பு அவர்கள் நடிச்ச படம். அவர் எதுக்கு உள்ள இழுத்து போடுறீங்க? சும்மாவே அவர் சொல்லுவார், நான் பேச ஆரம்பிச்சாவே பிரச்சனையே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசாம சிவசிவான் இருக்காரு. ஏதோ ஒரு பதட்டத்துல டங்கு சிலிப்பாகி மனமார்ந்த நன்றிகள் சொல்றதுக்கு பதிலாக மன்மத நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா கரெக்ஷன், சாரி மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி பேச்ச முடிக்கலாமே. இவங்க கண்டினியூஸா எழுதி வச்சதை படிச்சுட்டே போனா அப்படின்னம்னா எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணி பேசத்தானே செய்வாங்க.